வணக்கம். இந்த காணொளியில் கேலண்டரை பயன்படுத்தி கிழமைகளையும் தேதிகளையும் மாணவர்கள் விளையாட்டு முறையில் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? சிறகடிக்கும் சிறகடிக்கும் சிட்டுக்குருவிகளே, என்னை பாருங்கள், என்னை பாருங்கள். எல்லாரும் ரொம்ப ஜாலியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹரண்யா, என்னம்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? மிஸ் நெட் புதையல் விளையாட்டுல எங்க டீம் தான் மிஸ் ஜெயிச்சது, அதை பார்த்து பேசினீங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஓகேம்மா, வெரி குட். இன்னைக்கும் அதே மாதிரி குரூப்பா ஆக்டிவிட்டி செய்ய போறோம். எந்த குரூப் வின் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகேம்மா, சூப்பர். உங்களுக்கு கிழமைகளும் மாதங்களும் தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே, கிழமைகளை சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். மொத்தம் எத்தனை கிழமைகள்? 7. ஓகே, சூப்பர். மாதங்கள் தெரியுமா? மாதங்களை சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. மொத்தம் எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். சூப்பர். இது என்னது? எந்த மாத கேலண்டர்? இதுல உள்ள தேதிகளையும் கிழமைகளையும் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? மிஸ் இந்த கேலண்டர்ல இருந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். இப்போ உதாரணமா 19ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்பேன். என்ன கிழமை? நீங்க இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? விடை தெரிஞ்ச குரூப் ஃபர்ஸ்ட் கையை தூக்கணும். விடை தெரிஞ்ச குரூப் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா மிஸ் உங்களுக்கு ஸ்டார் தருவேன். ஓகேவா? அந்த குரூப்புக்கு ஸ்டார். கடைசியில எந்த குரூப் அதிக ஸ்டார் வாங்குறீங்களோ அவங்க தான் வின். ஓகேவா? அவங்க தான் வெற்றி பெற்ற குரூப். விளையாடலாமா? இப்ப மிஸ் ஒரு குரூப்புக்கும் ஒரு கேலண்டர் தருவேன். ஓகேவா? நீங்க முதல் குழு, நீங்க இரண்டாம் குழு, நீங்க மூன்றாம் குழு, நீங்க நான்காம் குழு. ரெடியா? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேம்மா. இப்போ உங்க ஒவ்வொரு குழுவிலையும் என்ன இருக்கு? கேலண்டர். எந்த மாத கேலண்டர்? ஓகே, மிஸ் கேள்வி கேட்பேன். விடை தெரிஞ்சவங்க என்ன செய்யணும்? கை தூக்கணும். எந்த குழு விடைய சரியா சொல்றீங்களோ அந்த குழுவுக்கு நேரா இந்த வரைபடத்துல மிஸ் ஸ்டார் வரைவேன். ஓகேவா? கடைசியா யார் அதிக ஸ்டார் வாங்குறீங்கன்னு பார்க்கலாமா? அதிக ஸ்டார் வாங்குற குழு தான் வெற்றி பெற்ற குழு. ஓகேவா? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேம்மா. 12ஆம் தேதி என்ன கிழமை? சூப்பர். ஃபர்ஸ்ட் கையை தூக்குனது 4th குரூப். சொல்லுங்க பாப்போம். புதன்கிழமை. அவங்க சொன்ன பதில் சரியான்னு செக் பண்ணிடலாமா? 12ஆம் தேதி என்ன கிழமை? வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணுங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க. ஸ்டார் போட்டலாமா? குரூப் 4க்கு நேரா. ஓகேவா? ஒரு ஸ்டார். ஓகே. இந்த ஏப்ரல் மாதத்துல மொத்தம் எத்தனை சனிக்கிழமை? பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கை தூக்குனது குழு 3. சொல்லுங்க பாப்போம். 5 மிஸ். அவங்க சொன்ன விடை கரெக்டா செக் பண்ணிடலாமா? மொத்தம் எத்தனை சனிக்கிழமை? 5. சூப்பர். கிளாப் பண்ணுங்க. வெரி குட்மா. மூன்றாம் குழுக்கு ஸ்டார் கொடுத்துடலாமா? ஓகே. இந்த ஏப்ரல் மாதம் எந்த கிழமையில முடியுது? பார்த்து சொல்லுங்க. 6. ஃபர்ஸ்ட் குரூப் தான் கை தூக்குறாங்க. ஓகேவா? எந்த கிழமையில முடியுது? ஞாயிறு. கரெக்டா?
சூப்பர், கிளாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு ஸ்டார். ஓகேவா? ஓகே. அடுத்து மார்ச் மாதம் எந்த கிழமையில முடிஞ்சிருக்கும்? மார்ச் மாதம் எந்த கிழமையில முடிஞ்சிருக்கும்? கவனமா பார்த்து சொல்லுங்க. ஃபோர்த் குரூப் கை தூக்கிட்டாங்க. ஃபோர்த் குரூப் சொல்லுங்க பாப்போம். வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கும். வெரி குட். கரெக்டா? கிளாப் பண்ணுங்க. எப்படி சொல்லுங்க பாப்போம். அப்ப வெள்ளிக்கிழமையில முடிஞ்சிருக்கு. வெரி குட். கரெக்டா? சூப்பர்மா. ஏப்ரல் 1 சனிக்கிழமை. அப்ப மார்ச் எதுல முடிஞ்சிருக்கும்? வெள்ளிக்கிழமை. சூப்பர். அவங்களுக்கு ஸ்டார் போட்டலாமா? வெரி குட். 2 ஸ்டார் வாங்கிட்டாங்களா? ஓகேம்மா. சூப்பர். அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஓகே. 18ஆம் தேதிக்கு அடுத்து வரும் கிழமை என்ன கிழமை? பார்த்து சொல்லுங்க. 18ஆம் தேதி. ஓகே. சரியா? ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கு. ஓகேவா? செகண்ட் குரூப் சொல்லுங்க. 18ஆம் தேதிக்கு அடுத்து வரும் கிழமை கரெக்டா? பார்த்து சொல்லுங்க. கரெக்டா? சூப்பர். கிளாப் பண்ணிடுங்க. செகண்ட் குரூப் கிளாப் பண்ணிடுங்க. வெரி குட்மா. ஓகே. அடுத்த கேள்வி ரெடியா? ஓகே. ஏப்ரல் மாதத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் உள்ளன? மொத்தம் எத்தனை நாட்கள் உள்ளன? ஓகே. செகண்ட் குரூப் ஃபர்ஸ்ட் சான்ஸ் சொல்லுங்கம்மா. 30 நாட்கள். கரெக்டா? மத்த குரூப் பதில் சொல்லுங்க. அவங்க சொன்னது கரெக்டா? ஏப்ரல் மாதத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள்? சூப்பர்மா. வெரி குட். செகண்ட் குரூப். ஓகே. அடுத்து ரெடியா? ரெடியா? கேட்கலாமா? ஓகே. 27ஆம் தேதிக்கு முந்தைய கிழமை என்ன கிழமை? 27ஆம் தேதிக்கு முந்தைய கிழமை. செகண்ட் குரூப் தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஓகே. சொல்லுமா. 26ஆம் தேதிக்கு ஆன்சர் தப்பு. ஓகேவா? அடுத்த சான்ஸ் நீங்க தான். 26ஆம் தேதிக்கு முந்தைய கிழமை என்ன கிழமை? சான்ஸ் இல்லமா. ஃபோர்த் குரூப் சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை. 26ஆம் தேதிக்கு முந்தைய கிழமை என்ன கிழமை? கரெக்டா அவங்க சொன்னது? சூப்பர். கிளாப் பண்ணுங்க. ஓகே. அடுத்து கேட்கலாமா? ரெடியா? 8ஆம் தேதி எந்த கிழமைக்கு அடுத்து வருகிறது? 8ஆம் தேதி எந்த கிழமைக்கு அடுத்து வருது? சொல்லுமா. ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஆன்சர் தப்பு. ஓகேவா? அடுத்த சான்ஸ் நீங்க தான். வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து வருகிறது. கிளாப் பண்ணு. 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து வருகிறது. ஓகே. ஃபர்ஸ்ட் குரூப். ஓகே. ரெடியா? ஓகே. 2ஆம் தேதிக்கும் 4ஆம் தேதிக்கும் இடையில் வரும் கிழமை என்ன கிழமை? 2ஆம் தேதிக்கும் 4ஆம் தேதிக்கும் இடையில் வரும் கிழமை. ஓகே. ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஃபோர்த் குரூப் சொல்லுங்கம்மா. கரெக்டா? 2ஆம் தேதிக்கும் 4ஆம் தேதிக்கும் இடையில் வரும் கிழமை என்ன கிழமை? கரெக்டா அவங்க சொன்னது? கிளாப் பண்ணுங்க. சூப்பர்மா. ஓகே. எல்லாம் சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. கிளாப் பண்ணிருங்க. கவனிங்க. இப்ப எல்லாரும் இந்த வரைபடத்தை பாருங்க. அதிக ஸ்டார் வாங்குனது எந்த குழு? அப்ப வெற்றி பெற்ற குரூப் யாரு? ஃபோர்த் குரூப். கிளாப் பண்ணுங்க எல்லாம். முதல் குழு எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்காங்க? 2 ஸ்டார். வெரி குட். சூப்பர். இரண்டாம் குழு எத்தனை? 2 பேருமே 2 ஸ்டார். கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஓகே. இரண்டாம் குழு ஸ்டாரையும் மூன்றாவது குழு ஸ்டாரையும் கூட்டுனா எத்தனை? கூட்டுனா எத்தனை? ரொம்ப அழகா
பதில் சொல்றீங்க. சூப்பர், கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, எல்லாரும் ரொம்ப அழகா நல்லா பதில் சொன்னீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ நம்ம பயிற்சி புத்தகத்துல கணக்கு செய்யலாமா? பயிற்சி புத்தகத்தை எடுங்க பாப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க. படிச்சு பார்த்து கவனமா செய்யுங்க. எல்லாரும் முடிச்சாச்சா? சூப்பர்மா. இப்போ உங்களுக்கு கேலண்டர் பார்க்க தெரியும் தானே? ஓகே. ஒரு மாதத்துல மொத்தம் எத்தனை நாள், எந்த தேதி எந்த கிழமையில வருதுன்னு கேட்டா சொல்வீங்க. ஓகே, சூப்பர்மா. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இந்த வருஷ கேலண்டர்ல மே மாத பக்கத்தை எடுத்து அந்த மாசம் எந்த கிழமையில தொடங்குது எந்த கிழமையில முடியுதுன்னு பார்த்துட்டு வந்து மிஸ் கிட்ட சொல்வீங்களா? ஓகேம்மா, சூப்பர், தேங்க்யூ. ஓகேம்மா. இந்த செயல்பாட்டோட தொடக்கத்துல ஆசிரியர் சிறகடிக்கும் சிறகடிக்கும் சிட்டுக்குருவிகளே என்னை பாருங்கள் என்னை பாருங்கள்னு சொல்லும் பொழுது மாணவர்கள் உங்களை பார்க்கிறோம் உங்களை பார்க்கிறோம்னு சொல்றாங்க. இது மாணவர்களின் கவனம் வகுப்பறையில இருக்கிறத உறுதி செய்ய ஆசிரியர் வகுப்பறை மேலாண்மை யுக்தியா பயன்படுத்தி இருக்காங்க. ஆசிரியர் ஒவ்வொரு கேள்வியா கேட்கும் பொழுது மாணவர்கள் குழுவாக சேர்ந்து பதிலளித்தது மாணவர்களிடையே குழு மனப்பான்மையை அதிகரிக்கும் விதமா அமைஞ்சிருந்தது. இந்த மாதிரி குழுவினரிடையே கலந்தாலோசிச்சு பதிலளிக்கும் பொழுது ஒருவருக்கு தெரியாத கருத்தை மற்றவரிடமிருந்து கற்றுக்கொள்ளும் விதமாக இந்த செயல்பாடு அமைஞ்சிருந்தது. மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டதை பயிற்சி புத்தகத்தில் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய ஐயங்களை ஆசிரியர் உடனுக்குடன் சரி செஞ்சதை பார்த்தோம். இது போல நாமும் நம்மளுடைய வகுப்பறை மேலாண்மை யுக்திகளையும் கலந்துரையாடல்களையும் பயன்படுத்தி செயல்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுது கற்றலானது நன்கு வலுப்பெறும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நேர்கோட்டுக்குரிய மாணவர்கள் விளையாட்டு முறையில எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம் குழந்தைகளா. போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? அக்ஷிதா எதை பத்தி பார்த்தோம்? வெரி குட். யோகிதா கேலண்டர்ல என்ன பார்த்தோம்? தேதிகள். மூனாஸ்ரீ வேற என்ன பார்த்தோம்? தேதிகள் பத்தி பார்த்தோம், கிழமைகள் பார்த்தோம், மொத்த நாட்களோட எண்ணிக்கை எல்லாம் பார்த்தோம் தானே? சரி, வெரி குட். இன்னைக்கு மிஸ் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், பழங்கள் தான் கொண்டு வந்திருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சிங்க? பழத்தோட வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிங்களா? சூப்பர். நான் இன்னைக்கு பழங்கள் கொண்டு வந்திருக்கேன், கூடவே என்ன கொண்டு வந்திருக்கேன்? காய்கறிகளும் கொண்டு வந்திருக்கேன். நாம இன்னைக்கு இந்த பழங்களை வச்சு தான் விளையாட போறோம். விளையாடலாமா? என்னென்ன பழம் இருக்குன்னு சொல்றீங்களா? இது என்ன பழம்? வெரி குட். இது என்ன பழம்? கொய்யா பழம் இருக்கு. இந்த பழம் பிடிக்குமா உங்களுக்கு? என்ன பழம் இது? பலாப்பழம். சரி, இது என்ன பழம்? கிரேப்ஸ். வெரி குட். இது என்ன பழம்? பப்பாளி பழம். வெரி குட். நாம இப்ப இந்த பழங்களை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாமா? வெரி குட். உங்களுக்குலாம் பழம் சாப்பிட பிடிக்குமா? சூப்பர். அணில்கள் எங்கே?
பழம் இங்கே, அணில் ஓடி வந்துருச்சு. அணில்கள் எங்கே, பழங்கள் தேட போயிருக்கு. பழம் இங்கே. அணில் ஓடி வந்துருச்சு. சரி, உங்களுக்கெல்லாம் இப்ப பழம் சாப்பிட பிடிக்கும் தானே? எஸ் மிஸ். இப்ப நம்ம யார் யாருக்கு என்னென்ன பழம் பிடிக்கும் அப்படின்றத ஒரு கேம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரியா? எஸ் மிஸ். மிஸ் பிடிக்குமா பிடிக்குமா ஒரு பழம் பேர் சொல்லி பிடிக்குமான்னு கேட்பேன். நீங்க என்ன சொல்லணும்? பிடிக்கும் பிடிக்கும். அந்த பழத்தோட பேரை சொல்லி கை தூக்கணும். பிடிக்கும் சொல்லி கை தூக்கணும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு பிடிக்குமா பிடிக்குமா மாம்பழம் பிடிக்குமா அப்படின்னு கேட்பேன். நீங்க என்ன சொல்லணும்? சொல்லிட்டு யார் யாருக்கு மாம்பழம் பிடிச்சிருக்கோ அவங்க கை தூக்குவீங்க. சரியா? எத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்கும்ன்றத நேர்கோட்டு குறி போட்டு கண்டுபிடிக்க போறோம். செய்யலாமா? எஸ் மிஸ். சரி, நம்ம இப்ப நேர்கோட்டு குறினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ் மிஸ். இப்ப மாம்பழம் பிடிக்கும் 3 பேர் சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தருக்கு ஒரு கோடு, ரெண்டாவது உள்ளவங்களுக்கு 2 கோடு, அடுத்து உள்ளவங்களுக்கு 3 கோடு போடுவேன். சரியா? இந்த மாதிரி கோடு போடுறது தான் என்னது? நேர்கோட்டு குறி. ஆமா, எத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்குமோ அத்தனை பேர் இங்க ஒருத்தரா வந்து கோடு போடுவீங்க. சரியா? இப்ப 5 பேர் வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? 5 கோடு போடணும். அப்படி கோடு போட்டுக்கிட்டே போனா நிறைய ஆயிடும்ல. அதனால 5ஆவது ஆள் மட்டும் வந்து என்ன பண்ணணும்? இப்படி கோடு போடணும். சரியா? அப்ப இப்படி போட்டா எத்தனை கோடுகள் இருக்குன்னு அர்த்தம்? 5. இப்ப 6 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 5 கோடு போட்டுட்டு அடுத்து ஒரு கோடு போடணும். சரியா? இப்ப நம்ம விளையாட ஆரம்பிக்கலாமா? எஸ் மிஸ். இப்ப மிஸ் பழங்களோட பெயர்கள்லாம் இங்க எழுதியிருக்கேன். எந்த பழம் யாருக்கு நிறைய பிடிக்கும் அப்படிங்கறத பார்க்கலாமா? எஸ் மிஸ். பிடிக்குமா பிடிக்குமா வாழைப்பழம் பிடிக்குமா? பிடிக்கும் பிடிக்கும் வாழைப்பழம் பிடிக்கும். கை தூக்குனவங்களாம் எந்திரிங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாருக்கும் வாழைப்பழம் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம நேர்கோட்டு குறி போட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? எஸ் மிஸ். இப்போ நீங்க ஒவ்வொருத்தரா ஒரு கோடு போடுறீங்களா? ஜெனிஃபர் இந்தாம்மா நேர்கோட்டு குறி போடு. வாழைப்பழத்துக்கு நேரா போடு. வெரி குட். நீ போடுமா இப்ப. வெரி குட். அடுத்து கொடு. குட். இப்ப 4 பேர் போட்டுட்டாங்க. 5ஆவது ஆள் எப்படி போடணும்? வெரி குட். அடுத்து நித்யா போடுவாங்க 6ஆவது. 6ஆவது கூட எங்க போடுவீங்க? வெரி குட். இப்ப அவங்க நேர்கோட்டு குறி போட்டிருக்காங்க. எத்தனை இருக்குன்னு நம்ம எண்ணி சொல்லுவோமா? எஸ் மிஸ். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 மொத்தம் எத்தனை குறிகள் போட்டிருக்காங்க? 6 குறிகள் போட்டிருக்காங்க. எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அங்க? 6 மாணவர்கள். வெரி குட். அப்ப 6 பேருக்கு வாழைப்பழம் பிடிச்சிருக்கு. வெரி குட் மா. கோ டு ப்ளீஸ். வாழைப்பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம். அடுத்து பிடிக்குமா பிடிக்குமா பலாப்பழம் பிடிக்குமா? இவ்வளோ பேருக்கு பலாப்பழம் பிடிக்குமா? அப்படியே கை தூக்குனவங்களாம் எழுந்து நில்லுங்க. வெரி குட். எல்லாரும் இப்படி வாங்க. இவ்வளோ பேருக்கு பலாப்பழம் பிடிச்சிருக்கு. அவங்கள நேர்கோட்டு குறி போட சொல்லலாமா? ஒருத்தரா நீங்க நேர்கோட்டு குறி போடுறீங்களா? ஓகே, வாங்க நீங்க வாங்க. ஃபர்ஸ்ட் பலாப்பழத்துக்கு நேரா போடுங்க. வெரி குட். அப்படியே அடுத்து உங்க கையில கொடுங்க. நீங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க. நீங்க போட்டுட்டீங்களா? பிளேஸ் போய் உட்காருங்க. 5ஆவது ஆள் எப்படி போடணும்?
வெரி குட். 5வது ஆள் கிராஸா போட்டிருக்காங்க. அடுத்து 6. வெரி குட். இப்ப எல்லாரும் கோடு போட்டு முடிச்சிட்டாங்கல்ல? எஸ் மிஸ். நாம இந்த கோடுகள் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ் மிஸ். வெரி குட். இப்ப இந்த கோடு பாருங்க. 5வது கோடு எப்படி போடணும்? ஸ்ட்ரைட். கிராஸா போடணும்ல? அது கொஞ்சம் சரியா போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். இப்படி மேல இருந்து கீழே போடணும். சரியா? இப்ப எத்தனை கோடுகள் இருக்குன்னு எண்ணிடலாமா? எஸ் மிஸ். 1 2 11 12. மொத்தம் எத்தனை கோடுகள் இருக்கு? 12. சரியா? எத்தனை பேருக்கு பலாப்பழம் பிடிச்சிருக்கு? 12. அடுத்து பிடிக்குமா பிடிக்குமா கொய்யா. வெரி குட். எத்தனை பேருக்கு கொய்யாப்பழம் பிடிச்சிருக்கு? 4 பேருக்கு கொய்யாப்பழம் பிடிச்சிருக்கு. வெரி குட். அடுத்து பிடிக்குமா பிடிக்குமா சப்போட்டா பழம் பிடிக்குமா? அழகா கோடு போட்டுட்டாங்க இல்லையா? கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். எத்தனை கோடுகள் இருக்கு? 5 பேருக்கு சப்போட்டா பழம் பிடிச்சிருக்கு. சரியா? இப்ப கவுண்ட் பண்ணாம அப்படியே இப்படி ஒரு கிராஸ் லைன் போட்டிருந்தா 4 கோடு போட்டு ஒரு கிராஸ் லைன் போட்டிருந்தா எத்தனை இருக்குன்னு அர்த்தம்? 5 இருக்குன்னு. நீங்க அதே மாதிரி அப்படியே பார்த்தே சொல்லிடலாம். சரியா? பிடிக்குமா பிடிக்குமா பப்பாளி பழம் பிடிக்குமா? கை தூக்கி இருக்கவங்க எல்லாம் எழுந்திரீங்க. எந்திரிச்சவங்க எல்லாம் அப்படியே முன்னாடி வாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் பப்பாளி பழம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இவங்களை நேர்கோட்டு குறி போட சொல்லுவோமா? இந்தாங்கப்பா, பிளேஸ்ல போய் உட்காந்துக்கோங்க. வெரி குட். அழகா போட்டுட்டாங்களா? கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். பப்பாளி பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? 7 பேருக்கு பப்பாளி பழம் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செஞ்சோம்? நேர்கோட்டு குறியில எத்தனை பேருக்கு அந்த பழங்கள் பிடிச்சிருக்குன்னு எழுதணும். வாழைப்பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? வெரி குட். பலாப்பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? கொய்யாப்பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? சப்போட்டா பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? பப்பாளி பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? எந்த பழம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு? எந்த பழம் ரொம்ப கம்மியான பேருக்கு பிடிச்சிருக்கு? வாழைப்பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? வெரி குட். சப்போட்டா பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? சூப்பர். கிளாப் பண்ணிக்கோங்க. வெரி குட். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? 5வது கோடு எப்படி போடுவீங்க? வெரி குட். இப்ப எந்த பொருள் கொடுத்தாலும் அதோட மொத்த எண்ணிக்கையை நேர்கோட்டு குறி போட்டு எழுத தெரியும் தானே உங்களுக்கு? வெரி குட். கிளாப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது 3 பொருட்கள் எடுத்து அதோட மொத்த எண்ணிக்கையை நேர்கோட்டு குறியில குறிச்சிட்டு வரீங்களா? சூப்பர். நன்றி குழந்தைகளா. இந்த செயல்பாட்டில் வகுப்பறை மேலாண்மை யுக்தியை பயன்படுத்தி
ஆசிரியர் மாணவர்களை கற்றலுக்கு ஆர்வமூட்டினதை பார்த்தோம். ஆசிரியர் ஒவ்வொரு பழமாக காண்பித்து பிடிக்குமா பிடிக்குமான்னு கேட்டு மாணவர்களை தன்னருகே வரவழைச்சது கற்றல்ல ஈடுபாட்டை அதிகரிக்கும் விதமா அமைஞ்சிருந்தது. நேர்கோட்டுக்குரிய ஆசிரியர் அறிமுகப்படுத்தின உடனே மாணவர்கள் தாங்களாகவே நேர்கோட்டு குறியிட்டது அவர்கள் புரிந்து கொண்டதை செயல்படுத்தும் விதமா அமைஞ்சிருந்தது. 5வதாக உள்ள நேர்கோட்டுக்குரிய எப்படி போடணும்னு ஆசிரியர் ஒவ்வொரு முறையும் சொன்னது மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டதை நன்கு வலுப்படுத்தும் விதமா அமைஞ்சிருந்தது. நேர்கோட்டு குறியிடுவதில் மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஐயத்தை ஆசிரியர் உடனுக்குடன் சரி செய்யறாங்க. இது போல நாமும் நம்மளோட வகுப்பறையில ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஈடுபாட்டோடவும் மகிழ்ச்சியோடவும் மேற்கொண்டு எண்ணும் எழுத்தும் வகுப்பறையை மேலும் சிறப்படைய செய்வோம். நன்றி.